பிரைஸ் த லார்ட். ஒரு தேவதூதன் பூலோகத்திற்கு அனுப்பப்பட்டான். அ அவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, "இந்த பூலோகத்துக்கு போயி விலையுயர்ந்த ஒரு பொருள நீ கொண்டுட்டு வா" அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. அந்த தேவதூதன் பூலோகத்துக்கு வந்து ஒரு அழகான கிரீடத்த பார்த்தாரு. அப்புறம் யோசிச்சாரு, இத விட அழகான கிரீடம் பரலோகத்தில இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிரீடத்த வச்சுட்டாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் போம்போது, அங்க நெறைய டைமண்ட் இருந்துச்சு. அந்த டைமண்ட் எல்லாம் பார்த்தோனே, இத விட நெறைய டைமண்ட் பரலோகத்தில இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி அந்த டைமண்டையும் வச்சுட்டாரு. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஒரு மனிதன் அழுது கொண்டிருந்தான். அவனுடைய கண்ணீர் துளிகள சேகரித்து பரலோகத்துக்கு கொண்டு போய் எல்லார்ட்டயும் காமிச்சாங்க. எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ம். ஏன்னா, அது ஒரு பாவியோட கண்ணீர். மனம் திரும்பின ஒரு பாவியோட கண்ணீர். வசனம் இப்படியா சொல்கிறது லூக்கா 15:7ல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்னு சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுது. நீங்க பரலோகத்த சந்தோஷப்படுத்தணும்னு விரும்புனீங்கன்னா, சுவிசேஷம் அறிவிங்க. ஒரு 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 மனிதன் உங்கள் நிமித்தம் மனம் திரும்பினாங்கன்னா, பரலோகமே சந்தோஷப்படும். ஆமென். அல்லேலூயா.